Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வீட்ல வந்துட்டு எப்படி வந்து பட்டர் ஸ்காட்ச் இதெல்லாம் சொல்லி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப வந்து சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் இன்னைக்கு ஈஸியா வந்து வீட்ல வந்து பட்டர் ஸ்காட்ச் வந்து ரெடி பண்ணிரலாம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பட்டர் ஸ்காட்ச் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் ஒரு pan ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் அளவு பால் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போறோம். தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலா இருக்கணும். ஒருவேளை பால் வந்துட்டு தண்ணியா இருந்துச்சுனா நமக்கு ஐஸ்கிரீம் வந்து கரெக்ட்டா வராது. ஸோ அதனால் கெட்டியான பாலாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஐஸ்கிரீமுக்கு பேக்கெட் பாலை தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மாட்டுப்பால் கூட இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்பவும் போல் நார்மலாக பால் காய்ச்சோம்ல அதே மாதிரி நம்ம பாலை வந்து காய்ச்சி வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், பால் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இல்லைனா சீக்கிரமே பார்த்திங்கன்னா கட்டி போட்டுரும். அதனால் அடியில் பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி வந்து கலந்துக்கிட்டே இருந்தோம்னா பால் வந்து நல்லா வந்து திக்காக மாறும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வர நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். பாருங்கள், பால் எந்தளவுக்கு திக்காக வந்துருச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லோ ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணி வைக்க போகிறோம். நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்காமல் கூட செய்யலாம். ரொம்ப வந்து சூப்பராக தான் இருக்கும். ஃபுட் கலர் சேர்த்தோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் வந்துட்டு கொஞ்சம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், பால் வந்து எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கெட்டியாகி வந்திருக்கு. நல்லா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிட போகிறோம். இன்னும் ஆறுச்சுன்னா இன்னுமே பார்த்திங்கன்னா கெட்டியாகும். இதை நம்ம நல்லா ஃபஸ்ட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1/2 கப் அளவு வந்து சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நல்லா பார்த்திங்கன்னா அடுப்பு வந்துட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். நல்லா வந்து சுகர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி வரும். நம்ம கேரமல் பார்த்திங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த மேலே போடுவோம் இல்லையா பட்டர் ஸ்காட்சுக்கு, ஸோ அதை வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். அந்த சுகர் வந்துட்டு மெல்ட் ஆகிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா உடனே பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சிடலாம். பாருங்கள், அதோட கலர் நல்லா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. இல்லைனா அந்த சுகர் சிரப் வந்து தீஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கொஞ்சமாக செய்கிறனால 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் இதை சும்மா கூட வந்து செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அப்படி நெய் மிட்டாய் மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு நெய் தடவின பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறோம். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே பார்த்திங்கன்னா விட்டுடலாம். நல்லா பார்த்திங்கன்னா இது வந்து செட் ஆகி வரட்டும். நல்லா அது நல்லா பார்த்திங்கன்னா இறுகிடும். நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்குன்னு. இதை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பீஸஸாக வந்து நொறுக்கி வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, இது அப்படியே வந்து ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ஆற வச்சுருக்க அந்த பாலை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா கெட்டிப்பட்டிருக்கும். ஸோ நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து கிடையாது. நம்ம என்ன மிக்ஸியில் போட்டு தான் வந்து அரைக்க போகிறோம். இப்போ இது கூட தேவையான அளவு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுருக்க பாலாடையை கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 1/2 கப் அளவு வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஐஸ்கிரீம் வந்துட்டு சூப்பராக வரும். ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ளேவருக்காக வெனிலா ஐஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி இந்த மாதிரி ஒரு ட்ரேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் 2 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா பார்க்கவே தெரியும். இதை வந்துட்டு மறுபடியும் நம்ம மிக்சியில் சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது. ஃபார்ம் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஐஸ்கிரீம் வந்துட்டு நல்லா இருக்காது. ஸோ அதனால் மறுபடியும் ஒரு தடவை மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு 2 அடி மட்டும் அடித்து வந்து எடுத்துக்க போகிறோம். மிக்ஸி வந்து ஹீட் ஆகிடக்கூடாது. அப்புறம் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வந்து கரெக்டாக வராது. ஸோ இப்போ நம்ம திருப்பி அதே ட்ரேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். நல்லா பார்த்திங்கன்னா அடித்து வந்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு மேலே ஒரு கவர் போட போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சுகர் கிறிஸ்டலை இந்த மாதிரி நொறுக்கிட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நொறுக்கிட்டு நம்ம மேலே வந்து இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பட்டர் ஸ்காட்சுக்கு மேலே ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு கவர் வச்சு நம்ம மூடி இதை 8 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுற போகிறோம். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஐஸ்கிரீம் வந்து கிடைக்கும். இப்போ மேலே ஒரு கவர் போட்டு நம்ம மூடிடலாம். இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை மூடி 8 ஹார்ஸ் அப்படியே வந்து ஃப்ரீசரில் வந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வந்து ஆகிடுச்சு. நம்ம ஐஸ்கிரீம் வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து க்ரீமியாக இருக்குன்ட்டு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே வந்து தெரியும். சிம்பிளாக வந்து வீட்டில் ரெடி பண்ணி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலே வந்துட்டு நம்ம சிம்பிளாக பட்டர் ஸ்காட்ச் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கன்ஃபார்ம் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி தெரியும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.